श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतिर्वकुलाभिरामं श्रीमद्दनङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. நேற்றைய தினம் அவதாரிக்கை பார்த்தோம். ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்ற ஸ்தோத்திரங்களுக்கு 6 ஜிதந்தே ஸ்தோத்திரங்கள் இருக்கு. இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரங்களுடைய சம்மரி நேற்றைய தினம் அனுபவித்தோம். இன்னும் நிறைய அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார்கள் ஆச்சாரியர்கள். அதாவது 6 ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் சில பேர் இது 5ன்னு எடுத்துக்கிறா, 6வது தனியாக வச்சுக்கிறா. வாட் எவர் 5 அத்தியாயங்கள் 5 ஜிதந்திரையாக அமைந்துள்ள இந்த ஸ்தோத்திரத்தை உற்று நோக்கும்போது பஞ்சகால பராயணர்கள், நம்மெல்லாம் பஞ்சகால பராயணர்கள், பரமைகாந்திகள், அவர்கள் ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு ஜிதந்தே ஸ்தோத்திரம் விநியோகம் பெற்றுள்ளதாக சிலர் கொள்கை சான்றோர்கள் சொல்வார்கள். ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரங்களில் ஒவ்வொரு தினத்தையும் 5 காலமாக பிரிக்கிறார்கள். அபிகமனம், உபாதானம், இஜ்யை, சுவாத்தியாயம், யோகம் என்ற 5 காலங்களாக பிரிக்கிறது பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரங்களை. ஸோ நித்திய நைமித்திகளங்களான வர்ணாசிரம தர்மங்கள் இப்படி விபாகம் செய்யப்பட்டிருக்கிறது, பிரித்திருக்கப்படுகிறது. இதை சர்வ மதஸ்தர்களும் இசைந்திருக்கிறார்கள். இதில் அபிகமனம் என்ற காலம் பிரம்ம முகூர்த்தம் முதலாக சூரியன் உதத்த பிறகு 6 நாழிகை, இது அபிகமன காலம். உஷற்காலத்திலே சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி துயிலெழுந்து ஹரி 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 என்று சொல்லி பகவன் நாம சங்கீர்த்தனம் தொடங்கி ஸ்நானம், சந்தியாவந்தனம், ஜபம், திருவாராதனம், அபிகமன ஆராதனம், பிரம்மயஜம் முதலியவற்றை செய்து பகவத் சந்நிதியில் பகவானிடம் பிரபத்தி அனுஷ்டித்து மங்கள திரவியங்களை பார்ப்பது அளவாக விதிக்கப்பட்ட கர்ம கலாபங்கள் அடங்கிய காலம் அபிகமனம். உபாதான காலம் பாஹ்யம் என்றும் ஆந்தரம் என்றும் 2 வகை. உபாதான காலத்திலேயே பகவத் ஆராதனத்திற்கு வேண்டிய பொருள்களை, அதாவது திரவியங்களை சம்பாதிப்பது, சேகரிப்பது பாஹ்யோபாதானம். அத்தியாத்ம கிரந்த பரிசீலனம், கிரந்தம் அதாவது வேதாந்த சாஸ்திரங்கள் ஆத்ம விசாரம் செய்து கிரந்த பரிசீலனம் செய்து அந்த கரண சுத்தி பெருகை, அந்த மனத்தை சுத்தப்படுத்துதல், அது ஆந்தரோபாதானம். அந்தர் அப்படின்னா உள்ள. அபிகமனத்திற்கு மேலே 6 நாழிகைகள், இது உபாதானம். அதற்கு பிறகு இஜ்யா காலம். இஜ்ஜி மாத்தியான்னிக ஸ்நானம், மாத்தியான்னிக சந்தியாவந்தனம், பகவத் ஆராதனம், வைஸ்வதேவம், அதிதி பூஜை, பிறகு பிரசாதத்தை சுவீகரித்துக் கொள்வது, அனுயாகம். இவை இந்த காலத்தில் இஜ்யா காலத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சுவாத்தியாயம், லஞ்சுக்கு அப்புறம். அந்த சுவாத்தியாய காலத்தில் மந்திர ஜபம், புராண அவலோகனம், புராணங்கள் வாசித்தல், ஸ்ரீமத் ராமாயணம், உபன்யாசம் கேட்டல், சாயம், அதுக்கப்புறம் சாயம் சந்தியை, சாயம் ஆராதனம், சாயம் அபிகமனம், போஜ பரியந்தமான கிரியைகள், போஜனம், இப்படி விஷயங்கள். இது சுவாத்தியாயம். பிறகு யோகம், சேதனனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சேஷசேஷி பாவம் முதலிய சம்பந்தங்களை இடைவிடாத அனுசந்தானம் செய்து, இது பூர்வராத்திர யோகம், அபரராத்திர யோகம்னு 2 வகைப்பட்டது. ஸோ நித்திரைக்கு முன்னாடியும் பின்னாடியும் செய்யும் யோகங்களை முறையே இப்படி விபாகம் செய்கின்றது பகவத் சாஸ்திரங்கள்.
ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த பஞ்சகால பிரக்கிரியை ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கிரமத்திலேயே இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சான்றோர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்திற்கு அபிகமன காலத்தில் உபயோகம் என்று கூறப்படுகிறது. ஏன்னா கடைசியில் 14வது ஸ்லோகத்தில் கிங்கரோஸ்மீதி சாத்மானம் தேவாயைவம் நிவேதயேத்துன்னு வரும். உனக்கு தொண்டுபட்டிருக்க வேணும் என்று இவ்வாறாக எம்பெருமான் பொருட்டு ஆத்ம சமர்ப்பணம் பண்ண கடவேன் என்பது இது அபிகமனத்தில் உபயோகமாக இருக்கிறது. 2வது ஜிதந்தேல 40வது ஸ்லோகத்தில் இது ஸ்தோத்ரேண தேவேஷம் ஸ்துத்வா மது நிதாதிதம் யாகாவசான சமயே தேவதேவஸ்ய சக்ரிணः நித்தியம் கிங்கரபாவேன ஸ்வாத்மானம் வினிவேதயேத் என்ற 40வது ஸ்லோகம் 2வது ஜிதந்தே கடைசியில். இதில் 2வது ஜிதந்தே ஸ்தோத்திரத்தினால் எம்பெருமானை துதித்து இஜ்ஜாராதனம் முடிந்த பிறகு தன் ஆத்மாவை நித்திய கிங்கரனாக சமர்ப்பணம் செய்ய கடவன் என்று இஜ்ஜாராதனத்தில் ஒரு க்ஷாபன ரூபமாக இதற்கு உபயோகம் சொல்லப்பட்டிருக்கு. 3வது ஜிதந்தே உபாதான கிரமம் தோற்றுகிறது. ஏவம் சாதன ஹீனோகம் கிம் கரிஷ்யாமி கேசவா 10வது ஸ்லோகத்தில் தனக்கு பகவத் ஆராதனத்திற்கு வேண்டிய சாதனம் இல்லாமையை தெரிவித்து கடைசியில் 16வது ஸ்லோகத்தில் கர்மணா மனசா வாச்சா யாச்சேஷ்டா மம நித்யசக கேசவ ஆராதனே சாஸ்யாத் ஜன்ம ஜன்மாந்தரேஷ்வபின்னு தனது செயல்கள் அனைத்தும் பகவத் ஆராதனத்திற்கு உரியதாக வேண்டும் என்று பிரார்த்திப்பது. அதனால் அது உபாதான காலத்தில் அனுசந்தானம் செய்யணும்னு அங்கே தெரிவிக்கிறார்கள். 4வது ஜிதந்தேல மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் யதர்ச்சனம் தட்சந்தவ்யம் பிரபன்னானாம் அபராத சகோஹ்யசி. மந்திரம் தந்திரம் பக்தி இவைகளில் அடியேன் செய்துள்ள ஆராதனத்தை அது இந்த மந்திரம் தந்திரம் பக்தி இவையெல்லாம் இல்லாமல் அடியேன் செய்துள்ள ஆராதனத்தை க்ஷமித்தருள வேண்டும் என்று இஜ்ஜைக்கு பிறகு அதில் உள்ள அபராதங்களை க்ஷமித்தருள பிரார்த்திப்பது. இது சுவாத்தியாய காலத்திற்கு உரியதாக தோன்றுகிறது. 5வது ஜிதந்தேக்கு யோக காலத்தில் உபயோகம். ஏன்னா நித்தியர் முக்தர் முதலிய பரிஜனங்களையும் ஸ்ரீவைகுண்டத்திலே ஆச்சரியமாக பரமபதநாதன் வீற்றிருப்பதையும் தனக்கு சம்சார நிவர்த்தியையும் முக்தி வழியாலே தன்னை நடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து புத்தி யோகம் ச மே தேஹி ஏன துவாமுபயாமியகம் இந்த 20வது ஸ்லோகத்தில் தலை கட்டுகிறது. ஸோ ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திற்கு யோக காலத்தில் அனுசந்தானத்தை ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகர் நிர்ணயித்தருளின கிரமத்தில் இதற்கும் அப்பொழுதே அனுசந்தானம் என்று கொள்வது உச்சிதமாகிறது. இப்படி இந்த உச்சிதங்களை கொண்டு 5 ஜிதந்தே ஸ்தோத்திரங்கள் பஞ்ச காலங்களில் உபயோகம் கொள்ளலாகும் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ 6வது ஜிதந்தே இருக்கு அப்படின்னா 6வது ஜிதந்தேயானது துவரை பிரானாகிய அர்ச்சாமூர்த்தியின் நித்திய நைமித்திக பக்ஷ மாச மகோத்சவம் அவருடைய அந்த அர்ச்சாவதாரத்துடைய உற்சவங்கள் நித்தியோத்சவம் நைமித்திக உற்சவம் பக்ஷோத்சவம் மாசோத்சவம் மகோத்சவம் பிரம்மோத்சவம் இப்படி அவற்றிற்கு அபேட்சித்தங்களான பரிகர சம்பத்திகளும் அவன் கட்டாட்சத்தாலே இதெல்லாம் அபிவிருத்தி அடைய வேண்டும், மேன்மேலும் இந்த உற்சவங்களை நாங்கள் கண்டு கழிக்க வேண்டும் என்று மங்களாசாசனத்தில் தலை கட்டுகிறது 6வது ஜிதந்தி. ஆக பஞ்சகால பிரக்கிரியைக்கு அபேட்சிதமான அனுசந்தானம் இதர ஜிதந்தேக்களைப் போல இதில் இல்லை. இதே அனுசந்தானம் கால நியத்தியெல்லாம் வேண்டாம். விசேஷ உற்சவ காலங்களில் அனுசந்திக்கலாம். போக்கியமாய் சர்வ காலத்திலும் அனுசந்தேயமாகலாம். மற்றவைகளையும் எப்போவும் அனுசந்திக்கலாம். அதை 5 ஜிதந்தே இப்போ சேவிக்கணும் அப்படிங்கிறதுனால 1 ராத்திரியும் 2 சாயங்காலமும் சேவிக்கக்கூடாதானா சேவிக்கலாம். முன்கூறிய கால விசேஷங்களில் வகுத்து அனுசந்தானம் செய்வதற்கு ஒரு உச்சிதம் இருக்கிறது என்று முன்பு நிரூபிக்கப்பட்டது. அதாவது ஸ்ரீரங்க கத்தியத்தை அன்றைக்கே ஸ்ரீ பாஷ்யகாரர் அருளிய கத்தியத்திரயத்தில் மித கத்தியத்தை காலை அபிகமன ஆராதனத்திலும் சரணாகதி கத்தியத்தை இஜ்ஜ ஆராதன காலத்திலும் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தை யோக காலத்திலும் அனுசந்திக்க செய்ய வேண்டுமாறு பாஞ்சராத்திர ரக்ஷை முதலியவற்றில் காணப்படுகிறது. அந்த கிரமத்தில் பிரபத்தியை உட்கொண்டிருக்கும் இந்த 6 ஜிதந்தே ஸ்தோத்திரங்களையும் 6 காலங்களில் பிரித்து அனுசந்திக்கலாம் என்று ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி தெரிவிக்கிறார். தினசரியில் பரமைகாந்திகள் நடத்தி வரும் பிரபத்தி 6 காலங்களில் அமைந்திருக்கிறது. தினசரி பிரபத்தி பண்ணணும், சரணாகதி பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ணுற அப்பப்போ பண்ணுற பாவங்களுக்கு
அவை என்ன அப்படின்னா, காலையிலும் மாலையிலும் ஆலயத்திலே பகவத் சந்நிதியில் அனுஷ்டிக்க வேண்டியவை 2 ஜிதந்தே. தன்னுடைய கிரகங்களில் காலை மாலை அபிகமனங்களில் அனுஷ்டானம் செய்யப்படுபவை 2. இஜ்யாராதனங்களில் ஆத்யந்தங்களில் அனுஷ்டேயங்கள் 2. இவற்றுக்கு தனித்தனியே பல விசேஷங்கள் ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷை, நிக்ஷேப சிந்தாமணி முதலியவற்றில் தெளிவாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த 6 விஷயங்களிலும் 6 ஜிதந்தே ஸ்தோத்திரங்களை அனுஷ்டித்து சரணாகத்தை அனுஷ்டிப்பதும் உச்சிதமாய் தோன்றுகிறது. இப்படி ஜிதந்தே ஸ்லோகத்தின் கருத்தை ஸ்ரீ பராசர பட்டர் அவர் தெரிவிக்கிறார். உபாசனாதி உபாயாந்தரங்களில் அக்ஞராய், அந்த மீதி உபாயங்கள் அதில் தெரியாமல் அஜ்ஞானம் இருந்து பிரபத்தியாகிய உபாயத்தில் சமுதாய ஞானம், ஒரு டோட்டலாக ஒரு ஓவராலாக ஒரு நாலெட்ஜ் வச்சுட்டு சமுதாய ஞான மாத்திரம் உடையவராக இருப்பாருக்கும், இதிலுள்ள உபாயாந்தரங்களில் தெளிவுண்டானாலும் உபாயாந்தர அனுஷ்டான சக்தி இல்லாதவர்களுக்கும், இதில் மீதி உபாயங்களில் தெளிவு இருந்தாலும் அதை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாதவர்களுக்கும், இவை 2ம் இருந்தாலும் காலம் விளம்பம், அதாவது பக்தி யோகமெல்லாம் பண்ணுறதுக்கு 2-3 ஜென்மம் கூட முடியறதுக்கு ஆகும். அந்த விளம்பத்தை பொறுக்க முடியாமல் ஆர்த்தி அதிசயம் உடையவர்களுக்கும் பிரபத்தியிலே அதிகாரம். இவர்களுக்கு பிராபியனுமாய் இருக்கும் சர்வேஸ்வரன் என்று ஜிதந்தே என்ற பெயரை உடைத்ததான மந்திர ரகசியத்தை சர்வஜனான சௌனக மகரிஷி வியாக்கியானம் செய்தருளினார் என்றோ என்கிறார் பராசர பட்டர். அதாவது பிரபத்தி உபாசனத்தை தவிர மீதி உபாயங்கள்லாம் தெரியாமல், பிரபத்தியே அதுலேயும் ஞானம் பூர்ணமாக இல்லாமல் ஓவராலாக தெரிஞ்ச உடையவர்களுக்கும், இல்லை மீதி உபாயங்களில் தெரிந்தாலும் அதை அனுஷ்டிக்க சக்தி இல்லாதவர்களுக்கும், இல்லை இந்த 2மே எல்லாமே இருந்து ஞானமும் இருந்து பக்தி யோகத்தை பற்றி அனுஷ்டானமும் சக்தி இருந்தாலும் கால விளம்பம், அது 2-3 ஜென்மம் ஆகுமே அப்படிங்கிறத பொறுக்க முடியாமல் இந்த ஜென்மத்திலேயே ஏதன் தேகாவசானே மாம், இந்த தேகாவசானத்திலேயே மோட்சம் கிடைக்கணும்னு இருப்பவர்களுக்கு ஆர்த்தி அதிசயம் உடையவர்க்கும் பிரபத்தியிலே அதிகாரம். இவை எல்லாருக்கும் இப்படி இவர்களுக்கு பிராபியனுமாய், அதாவது வழியுமாய், கதியுமாய், போய் சேர வேண்டியவனுமாய், உபாயமுமாய், உபேயனுமாய் இருக்கும் சர்வேஸ்வரன் என்று ஜிதந்தே என்ற பெயரை உடைத்ததான மந்திர ரகசியத்தை சர்வஜனான சௌனக மகரிஷி வியாக்கியானம் செய்தருளினார் என்றோ என்று தெரிவிக்கிறார். ஸோ ஸ்ரீ பாரதத்தின் சாந்தி பருவத்தில் 344வது அத்தியாயத்தில் ஸ்வேதத்வீபவாசிகளான மகரிஷிகள் நித்திய அனுசந்தானம் செய்து வருகிறார்களாம் ஜிதந்தே என்ற ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஜிதந்தே என்ற ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகம் அதுதான் மெயின் மந்திரம், மீதியெல்லாம் அந்த ஸ்லோகத்தின் விவரணம் என்று கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸோ இப்படி ஸ்ரீ பாரத சம்ஹிதை 23வது அத்தியாயத்தில் 4வது ஜிதந்தே ஸ்தோத்திரம் உள்ளது. லோக மாதாவான லக்ஷ்மி தேவியானவள் சில பிரஷ்னம் செய்து ஒரு கேள்வி கேட்குறான். அப்போ பகவான் தாமே அவளுக்கு உபதேசம் செய்யும் ஸ்ரீ பாஞ்சராத்திர கிரந்தமே இந்த ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதை. அதில் இது 23வது அத்தியாயத்தில் 4ஆம் ஜிதந்தே ஸ்தோத்திரம் உள்ளது. அதில் பிரதிஷ்டாவிதான பிரகரணத்தில் கும்பத்தில் பகவானை ஆவாகனம் செய்து அர்ச்சனம் செய்ய விதித்து, அப்போ ஆராதகர் இந்த 4வது ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்து பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது பாஞ்சராத்திர ஆகமம். சில இடங்களில் சொல்ப பாட பேதங்கள் இருக்கலாம். பாத்ம சம்ஹிதை சரியாபாதம் 13வது அத்தியாயத்தில் 5வது ஜிதந்தே ஸ்தோத்திரம் காண்கிறது. விஜயாராதன காலத்தில் இதை அனுசந்தானம் செய்யும்படி அந்த சமயத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து மற்றும் சில ஜிதந்தேக்கள் ஸ்ரீ பாஞ்சராத்திரங்களில் இருக்கலாம் என்று நினைக்க இடம் இருக்கிறது. ஸோ இந்த முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்துக்கு ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் 14 ஸ்லோகங்கள் வரைக்கும் தான் இருக்குது. ஸ்ரீ புத்தங்கோட்டகம் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி 20 ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் இட்டிருக்கிறார் இந்த முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில். அந்த முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்துக்கு அப்புறம் 2வது 3வது 4வது 5வது 6வது ஜிதந்தே ஸ்தோத்திரத்திற்கு ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி வீரராச்சார் சுவாமி
ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் தெளிவுரை தெரிவித்திருக்கிறார். இது மதுராந்தகம் சுவாமி 100ஆண்டு விழாவில் 2000வது ஆண்டு வெளியிட்டது. அப்போலேருந்து அடியனுக்கு ஒரு பேராசை இதை ஷேர் பண்ணிக்கணும்னு. ஆச்சாரியன் அனுகிரகம் இது நிறைவேற ஆரம்பித்திருக்கிறது. அடியனுக்கு அனர்கன் அருகதையே இல்லாதவனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரேர் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு பேராசை. அடியன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.